லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தங்கத்தை யாருமா கங்குல வைக்கிறது? மித்ரா, இந்தாம்மா, நீயே உன் கையால வைமா. உங்க பையன் கிட்ட எங்க அம்மாக்கு வினய் அங்கிள் வேணும், நீ அவரை விட்டு கொடுத்துரு, எங்க அம்மா வினய் அங்கிளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு பேச சொல்லி அனுப்பி வச்சிருக்கீங்க. என்னால உன் கல்யாணம் எக்காரணத்தை கொண்டு நிக்காது, இது சத்தியம். இனிமே என்ன நடந்தாலும் தேனுக்கு நான் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றேன்னு கண்டிப்பா தோணும். எல்லாம் இந்த வினய் பண்ற வேலை. ஐயோ, இது வேற. என்ன மித்ரா, இதோ கருகுன வாசனை வருது, என்ன விஷயம்? இங்க பாருங்க, இந்த டபுள் மீனிங்ல பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம், அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். உனக்கு எப்பதான் என் மேல கோவம் வரல? நான் ஒன்றும் டபுள் மீனிங்லாம் பேசல, சிங்கிள் மீனிங்ல தான் பேசுறேன். அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வந்துச்சு, அதுக்கு போய் எவ்வளவு கோவப்படுற? இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் வர வர ரொம்ப சரியில்லை. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியலங்க. ஏன் மித்ரா நீ இவ்வளவு கோவப்படுற? இப்போ கூட முடிச்சிடலாம், நீ மனசு வச்சா மட்டும் போதும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா ஒண்ணு வினய், பண்றதெல்லாம் நீங்க, ஆனா கெட்ட பேர் மட்டும் நான் தான் வாங்குறேன். தேனு என்னமோ நான் தான் உங்க மேல ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக படாத பாடுபடுறதா நினைச்சிட்டு இருக்கா. நீங்க உங்க சுயநலத்துக்காக பாவம் அவங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு காரியம் ஆகணும்னு ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் நான் இறங்கி வரப்போறதில்ல, அத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓ, மம்மி மனசை மாத்தத்தான் டாடி தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நடிக்கிறாரா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது வினய், நீங்க கொடுத்து வச்ச ஆளுதான். பொண்டாட்டியே 2வது கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் எடுத்து கொடுக்கிற பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணுங்க. அடுத்து என்ன? பத்திரிக்கை அடிங்க, மண்டபம் புக் பண்ணுங்க, நிச்சயம் பண்ணி தாலி கட்டி நல்லா வாழுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க என்ன பண்ணா எனக்கு என்ன? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க பாத்து பண்ண மாட்டியா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கையில ஃபுல்லா ஆயில் தெரிச்சு சுட்டுச்சு பாரு. இப்படி எல்லாத்துலயுமே அவசரம். முந்திரிக்கொட்டை என்ன பண்ற ஏது பண்ற கொஞ்சம் கூட பாத்தே பண்றது. பாட்டி அப்பளம் கேட்டாங்க. இதோ எடுத்துட்டு வரேன் தேனு. சூப்பர்மேன், உங்களுக்கு
உங்களுக்கு என்ன இங்க வேலை? வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. இந்தாங்க. பழைய டிரைவர் மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்க இப்ப இந்த வீட்டு மாப்பிள்ளை. அதுக்கு தகுந்த மாதிரி கெத்தா நடந்துக்கோங்க. சரியா சொன்னமா வினய். மருமக சொல்றத இப்பவே செஞ்சு பழகிக்கோ, இல்லனா ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமாயிடும். பாரு, உங்க அம்மா பேச்ச நான் என்னைக்காவது மீறி இருக்கேனா? அதான் பிரச்சனையே இல்லாம இருக்கேன். சம்பந்தி, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமே தவிர மனைவிக்கு கணவன் எப்பவுமே கட்டுப்பட்டு நடக்க கூடாது. அதெல்லாம் உங்க காலமா. இன்னைக்கு மனைவிங்கிறவ கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சோ கட்டுப்பட்டோ நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமாம்மா, யாரும் யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா மரியாதையா இருந்தா போதும். ஆனா கணவன் மனைவிக்குள்ள இதெல்லாம் தாண்டி முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கணவன் மனைவிக்குள்ள அன்பை அதிகப்படுத்தும். அந்த நம்பிக்கை என்னைக்கு இல்லாம போகுதோ அன்னைக்கே அவங்களுக்குள்ள விரிசல் விட ஆரம்பிச்சிடும். சரியா சொன்னீங்க மித்ரா. தேனு மாமா, மித்ரா சொன்னது புரிஞ்சுதா? உன் லைஃப்ல அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணா போதும். உங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது. கார்த்தி, சொல்லுங்கம்மா. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் முடிய போகுது. கல்யாண வேலை நிறைய கிடக்குது. எப்படிப்பா சமாளிக்க முடியுமா? அதெல்லாம் பண்ணிடலாமா. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லார்கிட்டயும் ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாரும் நாளைக்கு காலையிலுக்குள்ள எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க. அதுக்கு இல்லப்பா, கல்யாணத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பண்ணா கூட கடைசியில வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம கல்யாணத்தை பேசி முடிச்சு ஒரே வாரத்துல முகூர்த்தத்தை வச்சிருக்கோம். ஏதாவது குறைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லப்பா. மா, அதெல்லாம் பாத்துக்கலாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கார்த்திக் சார், இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு சார். அதான் அப்படியே கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் சார். அப்படியா? வெரி குட் தினேஷ். எப்படி இவ்வளோ குயிக்கா முடிச்சுங்க? சார், உங்க பேரை சொன்னா பத்தாதா சார்? அதான் சார், மொத்த இன்விடேஷனையும் பிரிண்ட் பண்ணி கையோட கொடுத்துட்டாங்க சார். தினேஷ், பார்சலை கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. ஓகே சார். மித்ரா, அந்த பார்சலை வாங்கி சாமி படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்விடேஷன் எடுத்து வச்சிருங்க. நான் சாப்பிட்டு வந்துடுறேன். மேடம், இந்தாங்க மேடம். ஏன்பா கார்த்தி, சொல்லுங்கம்மா. சாமி படத்துக்கிட்ட வைக்க சொல்ற? வழக்கப்படி நம்ம குலசாமி கிட்ட தானப்ப பத்திரிக்கை வைக்கணும். மா, அந்த சாமி இந்த சாமின்னு எதையும் பிரிச்சு பார்க்க வேண்டாமா. எல்லாமே சாமி தான். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இன்விடேஷன் வைக்கிறதுக்குலாம் இப்போதைக்கு டைம் இல்லைம்மா. இன்னைக்கே எல்லா இன்விடேஷனும் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் சாமி படத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னேன். சம்பந்தி, தம்பி சொல்றதும் சரிதான். நமக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அது சரிங்க சம்பந்தி. நான் என்ன நினைச்சேன்னா, நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு நிச்சயத்தையும் ரிசப்ஷனையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கு மறுநாள் கல்யாணத்தை வச்சிருக்கோம். அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம வீட்டிலேயே வச்சு பண்ணிக்கலாம் ஐயா. மா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாமா.
இருந்தாலும் இன்னைக்கே சில பேருக்குலாம் இன்விடேஷன் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது சாமி முன்னாடி வைக்காம எப்படிம்மா கொடுக்கறது? அதுக்காக தான் சாமி படத்துக்கு முன்னாடி ஒன்று எடுத்து வைக்க சொன்னேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல? எந்த தப்பும் இல்ல. எல்லா சாமியும் நம்ம சாமி தான். நீங்க தாராளமா கொடுக்கலாம். சரிங்க மேம். மித்ரா, இந்த இன்விடேஷனை பார்த்தே உன்னால தாங்கிக்க முடியலையே. உள்ளுக்குள்ள பயங்கரமா வலிக்குதுல. உன்னோட வலி என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ இப்ப என்ன மன்னிச்சிட்டன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. இப்பவே எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு நான் உன் பின்னாடியே வந்துடுறேன். நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரு வார்த்தைக்காக தானே மித்ரா நான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன். ஏன் மித்ரா, அது உனக்கு புரியலையா? காதலுக்கு வேறெதையும் கேட்டிட தெரியாது. அன்பை கேட்கும் காதலுக்கு சந்தேகம் தாங்கிட முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் இறங்கி வரமாட்டேன். வினய் தான் வந்து உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். கனவே நீ நான் விழிக்கவில்லை, கலைவாய் என்றே நினைக்கவில்லை. மித்ரா, மாப்ள, ஒரு மெலோடி சாங் அப்படியே ஒரு பாப் சாங்கா பாடின திறமையை பத்தி நீ என்ன நினைக்கிற? டே மாப்ள, என்னடா ஆச்சு? ஏன்டா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? இப்போதைக்கு இங்க வந்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மாம்ச, நான் பெரிய தப்பு பண்ற மாதிரி இருக்கியா? என்னோட சுயநலத்துக்காக எல்லாருமே நான் ஏமாத்துறணும்னு தோணுது. நான் கொஞ்சம் கூட மற்றவங்களை பத்தி நினைச்சு பார்க்காம என்னை பத்தி மட்டுமே யோசிச்சு அவசரப்பட்டுறணும்னு தோணுது. மாம்ச, இப்ப இவ்வளவு பாதிப்பு வரும் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டேனையா? எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா? மாப்ள, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இதை பாரு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாண பத்திரிக்கை கூட வந்துருச்சு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். நீ வேணா பாரு, இந்த 2 நாளை வந்து உண்மையை சொல்லாட்டியும் தேனு கழுத்துல நீ தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துலயாவது வந்து உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துவா. இல்ல மாம்ச, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாம நினைச்ச மாதிரி மித்ரா பொசிவெல்லாம் இல்லை. அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. நான் தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுல அவ உறுதியா இருக்கா மாம்ச. டேய், அதானே நமக்கு வேணும். நீ தேன்மொழி கழுத்துல தாலி கட்ட மாட்டேங்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இங்க கடைசி நேரத்துல மணமடையில தேனு பக்கத்துல உட்காந்து தேனு கழுத்துல தாலி கட்டிடுவோங்கிற பயத்துல அவன் வந்து உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும். இல்லையா? மித்ராவுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாயா? இந்த இன்விடேஷனை பார்க்கும்போதே அவளால தாங்கிக்க முடியலையா? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்.
அவளே அறியாம அவ கண்ணில் தண்ணி வந்துருச்சு. வெளியில எதையுமே காட்டிக்காம இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறா மம்சு. பாவம் மம்சு அவ. வேண்டாம் மம்சு, இதுக்கு மேலே நம்ம அவளை கஷ்டப்படுத்த வேண்டாயா? இதோட விட்டுலாயா? டேய், எனக்கு அவளை பார்த்தா பாவமா தாண்ட இருக்கு. அவன் உன்னை விரும்புறத வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறா. அது எனக்கு தெரியுது. எல்லாத்துக்கும் மேல தேனு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில இருக்கா. அது நடக்க போறதில்ல. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அவளுக்கு என்ன ஆகுமோ நினைச்சா பயமாவும் இருக்கு, பாவமாவும் இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்ற? இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். நீதான் விக்ரமோட அப்பாங்கிற உண்மையை எல்லாத்துக்கிட்ட சொல்லிடுறான்னு. நீதான் மித்ரா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவளும் சொல்ல மாட்டா. நீங்க 2 பேர் பண்ணதே இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இதை பரமாப்ல நல்லதோ கெட்டதோ ஆரம்பிச்சிட்டோம், போயிட்டு இருக்கு. நீ எங்க தேனுவை கல்யாணம் பண்ணிக்குவோங்கிற பயத்துல தான் மித்ரா உன் பக்கம் நெருங்கி வந்துட்டு இருக்கா. இப்போ உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்ம பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டா போயிருண்டா. பரவாயில்லையா? மித்ரா எனக்கு கிடைக்காம போனாலும் பரவாயில்ல. பாவம், தேன்மொழியோட வாழ்க்கையாவது பாதிக்காம இருக்கும்ல. காந்திமதி அம்மா, கார்த்திக் சார்லாம் இவளுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் உடைச்சிட கூடாதியா? சரிடா, இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்ற சொல்லு. நடந்த எல்லா உண்மைகளையும் போய் தேனுகிட்ட சொல்ல போறேன். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா அதுக்கு இதான் ஒரே வழி. சரி, கார்டன் போய் பார்ப்போம். எங்க போனாரு? இப்பவே அவகிட்ட சொல்லிடணும். கொஞ்சம் கூட தாமதம் கூடாது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாருமே உள்ள வெயிட்டிங். நீங்க என்னடானா இவர்கிட்ட நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க சூப்பர்மேன். வாங்க. இவ வேற பாவம், மாப்பிள்ள நிலைமை புரியாம சூப்பர்மேன் ஸ்பைடர் மேனு பேண்ட் மேலே ஜட்டி போட்டவனை கூட்டிட்டு போற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். சே அப்பா வினய், கார்த்திக் சொன்ன மாதிரி சாமிக்கு முன்னாடி பத்திரிகை வச்சு கும்பிடலான்னு இருக்கோம். உங்க அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீ என்னப்பா சொல்ற? நான் என்னமா சொல்றது? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதே பண்ணுங்கம்மா. அப்படி இல்ல வினய், நம்ம குடும்பத்து வழக்கப்படி பத்திரிகையை குலதெய்வத்துக்கு வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். நமக்கு நாள் வேற கம்மியா இருக்குல்ல. இந்த நேரத்துல கோயில் குளம்னு அலையறதெல்லாம் சரியா வராதுப்பா. அதான் விநாயகர் அம்மையப்பனை சுத்தி வந்து ஞானப்பழத்தை வாங்கின மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீயும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நீங்க உங்க விருப்பப்படி பண்ணுங்க. அப்புறம் என்ன சம்பந்தி, என் பையனே சரின்னு சொல்லிட்டான். வாங்க, பூஜைக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. சரிங்க சம்பந்தி. தேனு, நீ போய் ஒரு தாம்பாள தட்டுல வெத்தலை பாக்கு வச்சு எடுத்து. சரி பாட்டி. சம்பந்தி வாங்க போலாம். சரி வா. போலாம். என்னங்க பாட்டி? அது அப்படியே சாமி முன்னாடி வச்சுட்டு உன் கையால விளக்கேத்து. மா, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். மித்ரா மட்டும் காணும். கொஞ்சம் இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். கார்த்தி, மித்ரா இதுக்கு தேவையில்லைப்பா. நாமளே சாமி கும்பிட்டு முடிச்சிருவோம். மா, ஏமா தேவையில்லைன்னு சொல்றீங்க? அவங்க கிட்ட தானே மொத்த கல்யாண வேலையும் ஒப்படைச்சிருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்க வேணான்னு சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான் சொல்றேன் கார்த்தி. இரு தேனு, நீ விளக்கேத்துமா.
சம்மந்தி ம்? சாமிக்கு கற்பூரத்தை காட்டி நீங்களே ஆரத்தி காட்டுங்க வாங்க. நானா? அட நீங்க தான் சம்மந்தி, இங்க இருக்கிறவங்களையே நீங்க தான் பெரியவங்க, நீங்க தான் பண்ணணும். வாங்க. சரிங்க சம்பந்தி. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து பத்திரிகையை எடுத்து சாமி பாதத்துல வச்சுட்டு விபூதி எடுத்து நெத்தியில பூசிக்கோங்க. வாங்க வாங்க. சூப்பர்மேன். வாங்க. நல்லபடியா முதல் பத்திரிகையை சாமிக்கு வச்சாச்சு. அடுத்ததா யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன பேசுறீங்க நீங்க? சாமிக்கு வச்சு முடிச்சதும் அடுத்தது யாருக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஊர் வழக்கப்படி தாய் மாமனுக்கு தானே கொடுக்கணும். ஓ ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன். மருமகளே, சாமிக்கு வச்ச மாதிரி உன் மாமாவுக்கும் ஒண்ணு வச்சு கொடுத்துருமா. வேண்டாம் சம்மந்தி. கல்யாண பத்திரிகை அவன் பேர்ல தானே இருக்கு. அவன் பேரை போட்டு முத பத்திரிகை எடுத்துக்கிட்டா அது நல்லா இருக்காது. சரி சம்பந்தி, அப்போ யாருக்கு முதல் பத்திரிகை கொடுக்கணும்னு சொல்றீங்க? நம்ம மித்ராவுக்கே கொடுக்கலாமே. உண்மையை பேசுறவ, நேர்மையானவ, தீர்க்க சுமங்கலி, எல்லாத்துக்கும் மேல தேன்மொழி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆளும் அவதான். அவளுக்கு முத பத்திரிகை கொடுக்கணும்னு நான் நினைக்கிற சம்பந்தி. கார்த்திக், நீ என்னப்பா நினைக்கிற? நீங்க எடுத்த முடிவு தாமா சரி, அவங்களுக்கே கொடுத்துடலாம். மித்ரா, சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம் இங்க வாமா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. என்னம்மா மாவு கையோட வந்திருக்க? போய் கைய கழுவிட்டு வா. இதோ வரேம்மா. வினய், பத்திரிகையில மித்ரா பேரை எழுதி நீ தேனுமா. நீங்க 2 பேரும் சேர்ந்து தட்டை அவ கையில கொடுத்து கல்யாணத்துக்கு நேர்ல வந்து வாழ்த்தணும்னு சொல்லி கூப்பிடுங்க. தேனு, அந்த தட்டை எடுத்துக்கோங்க. தட்டில் இந்த பத்திரிகை வைங்க.
பத்திரிகையை உனக்கு தான் வைக்கணும்னு என் மனசு சொல்லுச்சு. வாங்கிக்கோமா. மித்ராக்கா, எங்க கல்யாணத்தை நீங்க தான் முன்ன நின்னு நடத்தணும். எங்க 2 பேரையும் வாழ்த்தணும், சரிங்களா? வினய், நீயும் உன் சார்பா அவங்கள இன்வைட் பண்ணிடுப்பா. மித்ரா, நீங்க அவசியம் இந்த கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தணும். என்ன விஷயம்? பத்திரிக்கையை வாங்கிட்டு போற மித்ரா முகமே சரியில்லையே. அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு போறாளே, என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் என்ன, பத்திரிகையை கொடுத்தாச்சு. இனிமே யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துருங்க. பாட்டி, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும். லேட் பண்ணாம இப்ப கொடுத்துட்டு வந்துரு. வேணும்னா வினயம் கூட கூட்டிட்டு போ. என்ன வினய்? சரிங்க மாமா. சூப்பர்மேன், நம்ம 2 பேரும் அப்புறமா போலாம். நீங்க அவசியம் இந்த கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தணும். எதுக்கு இந்த மித்ரா குமரி குமரி அழறா? ஒண்ணுமே புரியலையே. பத்திரிக்கை வாங்கும்போது அவ முகம் போன போக்கும் சரியில்லையே. நானும் ஏதோ தப்பா இருக்கேன்னு தான் பார்க்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா இவளோட பையனை கட்டி பிடிச்சு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியலையே. ஒருவேளை என்ன மாதிரி இவளுக்கும் தேன் அந்த டிரைவர் பையல கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையோ, அதனாலதான் இங்க வந்து தனியா அழுதுட்டு இருக்காளோ? ஆனா இந்த மித்ரா அப்படியெல்லாம் நினைக்கிற ஆள் இல்லையே. எதுக்காக அழுதுட்டு இருக்கா? ஓஹோ, விஷயம் அப்படி போகுதா? நினைச்சேன், ஆரம்பத்திலேயே நினைச்சேன். அந்த டிரைவர் பையல வலிச்சு போட்டு அப்பம் பேரு தெரியாத தன்னோட பையனுக்கு அவனை அப்பனாக்கலான்னு பிளான் போட்டா. அந்த பிளான் இப்ப தப்பா போன உடனே தாங்க முடியாம கண்ணீர் சிந்திட்டு இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல தேனு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான வழிய பாப்போம். அதுக்கப்புறமா இவ கதைக்கு வருவோம். அதுதான் சரி. மம்மி அழாத மம்மி. ஏன் மம்மி இப்ப அழுகுற? இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு அழுததே இல்ல. ஏன் மம்மி இப்ப என்னாச்சு?
சொல்லு மம்மி. சொல்லு மம்மி. இப்ப ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை விக்ரம். அம்மாக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அதான் கண்ட்ரோல் பண்ண முடியாம அம்மா அழுதுட்டேன். எனக்கு தெரியும் மம்மி நீ எதுக்கு ஃபீல் பண்றேன்னு. டாடி உன் கூட சேரணும்னா தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சும்மா டிராமா பண்றாரு. அதெல்லாம் நீ நம்பாத, சரியா? டாடி தேனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. விக்ரம், விக்ரம், இங்க நடந்தத வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது, சரியா? இங்க என்ன நடந்துச்சு மம்மி? எதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? இப்ப நான் அழுதுட்டு இருந்தேன்ல, அத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா வினய் அங்கிள் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? சரி மம்மி. சரி நீரு, மம்மி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சூப்பர்மேன், சூப்பர்மேன். ஐயோ, இவளா இப்ப எதுக்கு இங்க வந்தா? சூப்பர்மேன், தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாண கனவா? எனக்கும் அப்படிதான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நீங்க வந்த? இல்ல, கீழே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சூப்பர்மேன். உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால்ல நிக்கறாங்க. வந்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க. வாங்க. தேனு, நான் வரல தேனு. உன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து நான் என்ன பேச போறேன்? நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் சூப்பர்மேன். இப்ப போய் நீங்க வரலன்னு சொன்னா என்ன பங்கமா கலாய்ப்பாங்க. சோம்பேறித்தனம் படாம வாங்க சூப்பர்மேன், ப்ளீஸ். இல்ல தேனு, எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன மூடு சரியில்லை? இப்ப என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி அவங்க கிட்ட வந்து சின்னதா ஒரு ஹாய் சொன்னா மட்டும் போதும். ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன தேனு சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்க? நான் இவ்வளவு சொல்றேன், நீ கேட்க மாட்டியா? அதான் என்கேஜ்மெண்ட் வெட்டிங் நிறைய இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். போ, நீ போய் சொல்லு. ஆமா, வீட்டுக்கு வரும்போதே எதுவும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி என்கேஜ்மெண்ட் வெட்டிங்னா மட்டும் வருவாங்க? நீங்க இப்ப வரலனா அவங்க எல்லாம் என்ன கேலி கிண்டல் பண்ணுவாங்க சூப்பர்மேன். ப்ளீஸ் சூப்பர்மேன், உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக வரலாம்ல.